அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரீட்சை எழுதப் போகிற நமது பிள்ளைகள், அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பரீட்சையாக இருந்தாலும் சரி, அதே போன்று இன்டர்வியூ அட்டன் பண்ணுகிற போது, இமிக்ரேஷன் போது, நேர்முக காலனுக்காக அழைக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது இது போன்ற எந்த தேவையாக இருந்தாலும், யாரேனும் சந்தித்து பேச வேண்டியிருக்கிறது, இது போன்ற எல்லா நேரங்களிலேயும் பின்வருகின்ற 2 ஆயத்துகளை 7 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ச்சியாக கூட ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஓதிக்கொண்டே இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். இருந்தாலும் 7 தடவை சந்தர்ப்பத்தின் போது மட்டும் ஓதிக்கொண்டால் அல்லாஹ்னுடைய உதவி கிடைக்கும். கேள்விக்கு பதில் சொல்லுகிற, பதிலை எழுதி கொள்ளுகிற அந்த யானத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அவனது உதவி நம்மோடவே இருக்கும். இது மிகவும் அனுபவபூர்வமான அமல். இதை ஆன்மீக பெருந்தகைகள் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇன்ன ஹஸ்பக்கல்லாஹ் ஹுவல்லதீ அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். இது ஒரு ஆயத். இன்னொரு ஆயத், நர்ஃபஉ தரஜாத்திம் மன் நஷா வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். இது எந்த சூறாவில் எத்தனையாவது ஆயத் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அதனுடைய தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் இதனுடைய அர்த்தம் நமக்கு மனதுக்கு நிம்மதி தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.